சீமான் எங்க போய் பேசுறாருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்ல. நெறைய தோழர்கள், நம்ம தோழர்களே பாத்தியா ஆர்எஸ்எஸ் மேடையில போய் சீமான் பேசிட்டாருன்னு. சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில தான் பேசுவாரு. ஆனால் சீமான் ரொம்ப யோக்கியர் மாரியும், அதனால அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில பேசிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. சீமான் போன்றான கழிசடைகள் எங்க வேணுமானாலும் பேசுவாங்க. இன்னைக்கு ஈவேரான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. இல்ல ஆர்எஸ்எஸ் மேடையில. ஈவேரான்னு அதை விட கேவலமாலாம் பேசுறாருன்னு வச்சுக்கங்க. அதனால சீமான் போன்றவர்கள் எங்க வேணுமானாலும், என்னத்துக்காக வேணுமானாலும், எப்ப வேணுமானாலும், எங்க வேணுமானாலும் பேசுவாங்க. இப்ப நாளைக்கே நீங்க கூப்பிட்டு வந்து ஏதாவது திமுக ஆதரவு மேடைகள்ல ஏதாவது பெரியார் பத்தி பேசணும்னா அங்கேயும் வந்து பேசுவாங்க. அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க அந்த மேடையில் வைத்துக்கொண்டு பாரதியை ரொம்ப உயர்த்தியும் பெரியாரை தாழ்த்தி பேசுற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப இழிவான ஒரு கண்ணோட்டம். எங்க போறாங்களோ கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அதற்கு விசுவாசமா செயல்படுவாங்கங்கிற ஒரு அமைப்பு முறை. எந்த பார்ப்பன எதிர்ப்பை பேசி நீங்க வந்து திராவிட இருப்பை காமிச்சீங்களோ அந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்து அந்த பாழடைஞ்ச அது ஒரு கோட்டை இடிப்பேன். பேட்டுறாங்க. அந்த ஆளை பத்தி ஒரு பேட்டின்னா நம்ம வேணானேன்னு இருப்போம். நம்ம பொதுவா பேசலான்னு தான் வந்தது. ஒரு தனி பேட்டி குறித்து பேசுற அளவுக்கான அறிவார்ந்த கருத்துக்கள் சொல்றதோ, அல்லது அது குறித்தான ஒரு ஒரு பொருட்படுத்தி ரொம்ப தீவிரமா பேசுற நான் என்னைக்குமே பேசுனதில்ல. ஊதாரித்தனமா பேசுற நபர்களுக்கு நம்மளும் நேரத்த செலவு பண்ணி பேசணுமாங்கிறது தான் விஷயம். இதுல பாரதியார் குறித்து நம்ம பேசலாம். பாரதியார், பெரியார் குறித்து பேசுற விஷயங்கள். ஏன் வந்தே மாதரம்ங்கிற பேர் வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் வந்து பாரதி விழா நடத்துது அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. வந்தே பாரதி மாதரம் பாடலுடைய 150வது விழா. ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பாரதி பயன்படுத்தல. ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது பாஜகவோ அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க. ஆனா பாரதியை அவங்க பயன்படுத்தல. அது அவங்களோட இயல்பு. அம்பேத்கர் நீ உடனே பாரதியை பத்தி ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி விட்டதனால் நமக்கு எதிரி என்று நீங்கள் பாரதியை நீங்கள் அந்த பக்கம் தள்ளி விட்டீர்களா? அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பாரதி அவர்களின் இயல்பான குணாம்சம் கொண்டவர். அம்பேத்கர் ஏன்னா அம்பேத்கர் அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, அம்பேத்கர் பின்னால் கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்புலத்தில் இருக்கிறதுனால, அம்பேத்கர் ஒரு அடையாள அரசியலாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் அம்பேத்கரை பயன்படுத்துறதுல இருக்குது. அப்போ பாரதியை பயன்படுத்துறது அவர்கள் இயல்பான ஒரு அரசியல். அது பாரதி கிட்டே இருக்குது. அதைத்தான் 2000 நான் அந்த புத்தகம் எழுதினேன். தலித் முரசு தொடர எழுதி அதுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து எனக்கு கண்டன கூட்டம் நடத்தினவங்க வந்து சிபிஎம் சேர்ந்த தாமிசாக்காரர்கள் கண்டன கூட்டம்லாம் நடத்தினாங்க. அவங்க யாரும் நமக்கு பதில் அதுன்னு சொல்லலை. அதில் இந்த கேள்விகள் இன்னைக்கு பாரதியை அவங்க கொண்டாடுறாங்க, இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் சொன்னேன். அது அன்னைக்கு கண்டன கூட்டம் நடத்தினாங்க. அறிவார்ந்த துறை சேர்ந்த பேராசிரியர்கள் எனக்கு 3 புத்தகங்கள், மறுப்பு புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் எதுவுமே நான் கேட்டதுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு என்னங்கன்னு கேட்டாங்கன்னா, மத்தியானம் காரக்குழம்பு சாப்பிட்டேன், வத்தக்குழம்பு சாப்பிட்டேங்கிற மாதிரியான பதில்கள் தான் வந்தது. ஆனால் இந்த பதில்கள் வந்து நான் கேட்ட கேள்வி இருக்குல்ல, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எழுப்புகிற அவங்கள ஆதரவு நிலையும் நான் பாரதியை அட்ரஸ் பண்ண விதமும் ஒன்று.